அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல் கபாயிர், பெரும் பாவங்கள் என்ற பாடத்தொடரில் 3வது வகுப்பில் இன்று இருக்கிறோம். சென்ற பாடங்களில் பெரும் பாவங்கள் என்றால் என்ன, இதே போல முதலாவது பாவமாகிய அந்த அஷ்ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைப்பதனுடைய பயங்கரம் என்னவென்பதை நாங்கள் கடைசி பாடங்களிலே பார்த்தோம். அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் கடைசி பாடத்தில் சொல்லியிருந்தேன், அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஷ்ஷிர்க், இணை வைத்தல் என்பதை இரண்டாக பிரிக்கிறார்கள். அதில் முதலாவது என்னது, ஐயஜ்அல லில்லாஹி நித்தன், அல்லாஹுவுக்கு இன்னொருவரை கூட்டாக ஆக்குவது, வயஅபுத மஅஹு கைரஹு, அவனுடன் சேர்த்து இன்னொருவரை வணங்குவது. இது முதலாவது ஷிர்க்குடைய வகை என்று நாங்கள் பார்த்தோம். இதை பற்றியும் கடைசி வகுப்புல தெளிவுபடுத்தியிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது என்னன்னா, இந்த ஷிர்க்குடைய அன்னௌஉ ஸானி, இரண்டாவது வகை என்ன என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு சொல்லப்படும் என்னன்னு சொன்னா, அர்-ரியாஉ பில் அமால், அமல்களின் மூலமாக முகஸ்துதி செய்தல். இதுதான் இரண்டாவது வகையாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அர்-ரியாஉ பில் அமால் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வது. இதையும் ஷிர்க்குடைய ஒரு வகையாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சேர்க்கிறார்கள். இதற்கு ஆதாரம் குர்ஆனிலே இருக்கிறது. இதை பற்றி சூரா கஹ்ஃபுடைய 110வது ஆயத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா என்று கூறுகிறான். ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனுடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், அவர் நல் அமல்களை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விடயத்திலே அவனுக்கு இன்னொருவரை கூட்டாக ஆக்க வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான். அருமையானவர்களே, இந்த ஆயத்தில் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இரட்சகனை வணங்குவதின் மூலம் இன்னொருவரை கூட்டாக ஆக்க வேண்டாம் என்று சொன்னால் இதற்கு என்ன விளக்கம்? ஐ லா யுராஇ பிஅமலிஹி அஹதன், அல்லாஹ்வை வணங்கும் விடயத்தில் இன்னொருவரைக்கு காட்டுவதற்காக வேண்டி அமல் செய்ய வேண்டாம் என்பது தான் இந்த ஆயத்துடைய விளக்கம் என்பதாக முஃபஸ்ஸிரூன்கள் கூறுகிறார்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்துக்கு ஷிர்க், வலா யுஷ்ரிக், ஷிர்க் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். ஆகவே முகஸ்துதி என்பது ஷிர்க்குடைய ஒரு முக்கியமான வகை என்பதாக முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இதே போல ஹதீஸ்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத், இதே போல மஜ்மூ ஸவாயித்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வஷ்ஷிர்கல் அஸ்கர், உங்களையும் சிறிய ஷிர்க்கையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வமஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க், சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்ட நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அர்-ரியா, முகஸ்துதி என்று கூறினார்கள். அதாவது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அமல் செய்வதே. அவர் பார்க்கிறார், அதனால நாங்கள் நல்லா தொழுவோம், அடே நான் திக்ர் செய்யறதை அவர் பார்க்கிறாரு, ஆகவே அவர் என்ன வணக்கசாலின்னு நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் திக்ர் செய்வோம் என்ற எண்ணத்தில் செய்கிறது தான் அர்-ரியா, முகஸ்துதி. அருமையானவர்களே, சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யகூலுல்லாஹு தஆலா யௌம யுஜாஸி அல் இபாத பி அமாலிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் செய்த அமல்களுக்காக வேண்டி அவர்களுக்கு கூலி வழங்கக்கூடிய அந்த கியாமத்துடைய நாளிலே கூறுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊனஹும் பி அமாலிக்கும் ஃபித் துன்யா, உலகத்தில் உங்களுடைய அமல்களின் மூலமாக யார் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் அமல் செய்தீர்களோ அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள். ஃபன்துரு ஹல் தஜிதுன இந்தஹும் ஜஸான், அவர்கள் உங்களுக்கு கூலி கொடுக்கிறார்களா, அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கூலிகளை பெற்றுக் கொள்கிறீர்களா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் யாருக்காக வேண்டி அமல்களை சிலர் உலகத்திலே செய்தார்களோ அவர்களை பார்த்து சொல்வான். உலகத்தில் அந்த ஹாஜியார் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அமல் செய்தால் கியாமத்துடைய நாளில் அந்த அமல் செய்த அடியானை அந்த மனிதரிடத்திலே போய் அதற்குரிய கூலியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுப்புவான். பயங்கரமான ஒரு விடயம். அல்லாஹ் இந்த முகஸ்துதியை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. சொல்லிவிட்டு அடுத்த ஒரு ரிவாயத் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கிறது. கிதாபு ஸுஹுதுல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் அஷ்ரக மஇ, யார் ஒரு அமலை செய்து அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, என் அல்லாத ஒருவரை
அதிலே என்னுடன் கூட்டாக ஆக்கிவிட்டால் ஃபஹுவ லில்லதி அஷ்ரக வ அன மின்ஹு பரீஉன், யாரை கூட்டாக ஆக்கினாரோ அவருக்குரியது தான், அந்த அடியாரை விட்டு நான் நீங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அந்த அமலுக்காக வேண்டி நான் கூலி கொடுப்பதை விட்டு நீங்கிவிட்டேன் என்று, அந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இப்னு மாஜா, இதே போல தாரிமி, ஹாக்கிம், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, அவர்கள் பசித்திருப்பதை தவிர அவர்களுடைய நோம்பிலே எந்தொன்றையும் அடைய மாட்டார்கள். இதே போல வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் விழித்திருப்பதை தவிர அவர்களுக்கு எந்தொன்றும் கிடைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் நோன்பு நோட்கிறாங்க. அப்ப நோன்பு நோற்றால் அவர் பசித்திருந்தது மட்டும் தான், மற்றபடி எந்த ஒரு கூலியும் அவருக்கு கிடைக்காது. இதே போல மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவர் நின்று வணங்குகிறார், இவர் இரவிலே நின்று வணங்குகிறார், ஆனால் அதன் மூலமாக எந்த கூலியும் கிடைக்காது, அவர் விழித்திருந்தது மட்டும் தான் அவருக்கு கிடைக்கும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறும் பொழுது இமாம் ஸஹபி சொல்றாங்க, இதா லம் தகுனி ஸலாத்து வஸ்ஸௌமு லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகை நோன்பு இல்லாவிட்டால் ஃபலா ஸவாப லஹு, அவருக்கு அதிலே எந்த ஒரு கூலியும் கிடைக்காது என்பது தான் இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துறாங்க. இதே போல சூரா ஃபுர்கானுடைய 23வது வசனத்தில் யார் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டிய முகஸ்துதிக்காக வேண்டிய அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் எந்த அளவுக்கு மாறும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அப்படியே பரத்தப்பட்ட புழுதிகளாக அவர்களுடைய அமல்களை நாங்கள் ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது அல் அமாலுல்லத்தி அமிலுஹா லிகைரி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு அல்லாமல் யார் அமல்களை செய்கிறார்களோ அபுதல்னா ஸவாபஹா, பரத்தப்பட்ட புழுதிகளை போல என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கூலிகளை நாங்கள் இல்லாமலாக்கி விடுவோம், அந்த அமலுக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலும் ஒரு ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து மன்னஜா, வெற்றி என்றால் என்னவென்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் துஹாதி அல்லாஹ், அல்லாஹுக்கு நீ மோசடி செய்யாமல் இருப்பது என்று சொன்னார்கள். உடனே இவர்கள் அல்லாஹுக்கு எப்படி மோசடி செய்வது என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, அந்த அமல அமலன் அமரக்கல்லாஹு வ ரசூலுஹு பிஹி, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்த விடயத்தை உனக்கு ஏவினார்களோ அந்த அமல்களை நீ செய்கிறாய், ஆனால் வ துரீது பிஹி கைர வஜ்ஹில்லா, அந்த அமலின் மூலம் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாததை நீ விரும்புகிறாய், அதாவது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நீ செய்கிறாய். வத்தகிர் ரியாஅ, முகஸ்துதியை நீ பயந்து கொள், ஃபைன்னஹு அஷ்ஷிர்குல் அஸ்கர், ஏனென்று சொன்னால் முகஸ்துதி என்பது சிறிய இணை வைத்தலாகும். வைன்னல் முராஇ யுனாதா அலைஹி யௌமல் கியாமா, யார் முகஸ்துதியில் ஈடுபட்டாரோ, யார் முகஸ்துதிக்காக வேண்டிய அமல் செய்தாரோ அந்த மனிதர் கியாமத்துடைய நாளிலே அலா ரூஸில் ஹலாயிக், எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் பி அர்பஅத்தி அஸ்மா, 4 பேர்களை கொண்டு அழைக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் யார் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அமல் செய்கிறார்களோ, முகஸ்துதிக்காக வேண்டி செய்கிறார்களோ, மறுமையுடைய நாளில் இவர்களுக்கு அல்லாஹ் 4 பேர்களை கொண்டு அழைப்பார். முதலாவது யா முராஇ, முகஸ்துதிக்காரனே, இரண்டாவது யா காதிர், மோசடிக்காரனே, மூன்றாவது யா ஃபாஜிர், கெட்டவனே, நான்காவது யா ஹாசிர், நஷ்டவாளியே என்று 4 பேர்களை கொண்டு அல்லாஹ் இவனை அழைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து, வல்ல அமலுக், உன்னுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே வீணாகிவிட்டது, வ பதல அஜ்ருக், உன்னுடைய கூலிகளும் இல்லாமலாகிவிட்டது, ஃபலா அஜ்ரலக இந்தனா, இந்த அமலுக்காக வேண்டி எங்களிடத்தில் எந்த ஒரு கூலியும் கிடையாது, இதுஹப், நீ செல், ஃபஹுத் அஜ்ரக, உனது கூலியை எடுத்துக்கொள், மிம்மன் குன்த தஅமலு லஹு யா முகாதி, ஏ மோசடிக்காரனே, எவனுக்காக வேண்டி நீ அமல் செய்தாயோ அவனிடத்திலே போய் இதற்குரிய கூலியை நீ எடுத்துக்கொள் என்று அந்த அடியானை அல்லாஹ் திருப்பி அனுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த
இந்த முஹஸ்துடைய பயங்கரத்தை பற்றி சொன்னார்கள். இதே போல இமாம் யாக்கூப் அல் மக்ஃபூஃப் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து மனில் முஹ்லிஸ் அதாவது இஹ்லாஸ் உடையவர், மன தூய்மையுடன் அமல் செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டார். அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஹ்லிசுல்லதி, அந்த மன தூய்மையுடன் இஹ்லாசுடன் அமல் செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால், யக்துமு ஹஸனாத்திஹி கமா யக்துமு ஸய்யிஆத்திஹி, தன்னுடைய பாவங்களை யாருக்கும் வெளிக்காட்டாமல் மறைப்பது போல் தன்னுடைய அமல்களையும் யாருக்கும் வெளிக்காட்டாமல் மறைத்து செய்யக்கூடியவர், இவர்தான் முஹ்லிஸ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அமல் செய்யக்கூடியவர் என்பதாக விளக்கம் அளித்தார்கள். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து மா காயத்துல் இஹ்லாஸ், இஹ்லாசுடைய நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு இமாம் அவர்கள் அல்லா துஹிப்ப முஹம்மத தன்னாஸ், மக்களுடைய புகழை விரும்பாமல் இருப்பது என்று கூறினார்கள். இதே போல இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் கூறுவார்கள், தர்குல் அமலில் அஜலின் நாஸ் ரியாஉன், மக்களுக்காக வேண்டி ஒரு அமலை விடுவது, இந்த அமலை நான் செய்தால் மக்கள் பார்ப்பார்கள், எனவே இந்த அமலை செய்யாமல் இருப்போம் என்று மக்களுக்காக வேண்டி ஒரு அமலை விடுவது ரியாஉன் முஹஸ்துதி, வல் அமலுலி அஜலின் நாஸ், மக்களுக்காக வேண்டி ஒரு அமலை செய்வது ஷிர்குன், இணை வைத்தல். இதே போல வல் இஹ்லாசு, மன தூய்மையுடன் செய்யக்கூடிய அமல் எதுவென்று சொன்னால் ஐயுஆஃபிகல்லாஹு மின்ஹுமா, இந்த இரண்டு, அதாவது ஷிர்க் முஹஸ்துதியை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்தது தான் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஆகவே மக்களுக்காக வேண்டி ஒரு அமலை விடுவதும் கூடாது, மக்களுக்காக வேண்டி ஒரு அமலை செய்வதும் கூடாது. எந்த அமலை செய்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும், இதற்குத்தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹஸ்துதியை விட்டு எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.